ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரவா பொங்கல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடுபடுத்திக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு ரவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ ரவை நல்லாவே வறுப்பட்டு வந்திருக்கு. இதை உடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு வந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லைன்னா ஒரு குழம்பு கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த பருப்பு வந்து சுத்தமாக மசிச்சிடணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசித்ததுக்கப்புறமா இதில் மெஷரிங் கப்பில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். பருப்பு தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த ரவா பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற ரவை சேர்த்துக்கலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை மொத்தமாக சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ரவை பாருங்கள், இப்படி நல்லா வெந்து நம்மளுக்கு பொங்கலும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலுக்கு நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு மூடி போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே ஒரு 10 முந்திரியை 2 உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மிளகு, சீரகம், முந்திரி பருப்புலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டவ்வை ஆஃப்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற தாளிப்பை மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான ரவா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அது அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு அப்படியே விட்டிங்கன்னா கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே விழுகும். நல்ல ஒரு அல்வா பதத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த ரவா பொங்கலை ஒரு தேங்காய் சட்னி, ஒரு சாம்பாரோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.